இன்றைக்கி நம்ம சங்கீத மங்கலம் மரம் கருணாதேவியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஐயாவை பார்க்கலான்ட்டு வந்தேன். அப்போ வந்து நமக்கு ஒரு 2 செடி நமக்கு புளிச்சக்காய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அதோட பயன் என்னென்னு அவரே இப்போ விளக்குவார். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய சிசிஏ ஐநா என்னை பார்க்க வந்தான். உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த செடியை பார்த்த உடனே நெல்லிக்காய் மரம் தான் தோணும். இது நெல்லிக்காய் மரம் இல்லை, புளிச்சக்காய் புளிமாங்கான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அரசு ஊழியராக இருந்து ஓய்வாயிட்டேன். எனக்கு மாதம் 30,000 கிட்ட பென்ஷன் வருது. விவசாயிக்கு பென்ஷனு மரங்கள் வளர்க்குறது தான். சந்தன மரம், செம்மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், புளிச்சக்காய், தென்னை மரம். உன் பெத்த பிள்ளை உன்னை ஏமாற்றும், வச்ச தென்னை பிள்ளை ஏமாற்றாது. எந்த மரமும் உன்னை எந்த கேள்வியும் கேட்காது. அப்பா என்ன நீ வேறு மட்டும் விட்டு வெட்டிக்கு சொல்லு. மரங்கள் மனிதனை வாழ வச்சோம். இது வரைக்கும் 8 லட்சம் மரம், 150 விருது வாங்கிட்டேன். முதலமைச்சர் விருது கூட வாங்கிட்டேன். ஆனால் இந்த அரசாங்கம் எனக்கு எந்த உதவியும் செய்யலை. நெல்லிக்காய் சாத்தி மாதிரி தான் இது. ஆனால் இது வந்து என்னுடைய தாய் வீடு பழனிப்பேட்டை. நான் 90 பஸ்ஸு ஓட்டும்போது ஒரு டீ கடையில் டீ குடிப்பேன். அந்த அம்மா என்னை தோட்டத்து பக்கம் விட மாட்டாங்க. ஏன்னா 40 கிலோ, 30 கிலோ, 20 கிலோ, 10 கிலோ ஒரு மரத்தில் காய்க்கும். அப்போல்லாம் 1 கிலோ 10 ரூபா விற்றுது. இன்றைக்கி 1 கிலோ 400 ரூபா விற்கிது. ஐநாருக்கு இந்த 2 செடியும் கொடுக்குறேன். அவர் இன்றைக்கி 20,000 ரூபா ஒரு வருஷம் சம்பாதிக்கலாம். இதில் 1 லட்சம் கன்று ஒரு விதை போட்டு எல்லாம் சம்பாதிக்கணும். இது நான் 500 ரூபா 300 ரூபா ஐநாருக்கு சும்மா கொடுத்தேன். வறுமையான விவசாயிக்கு 100 ரூபா, அது கம்மி. இந்த கன்று கிடைக்காது. இது நாங்கள் ஆந்திராவிலேருந்து கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். இது வரைக்கும் ஒரு 4 லட்சம் செடி நான் கொடுத்துட்டேன். எங்கள் ஊரில் வீட்டுக்கு 5 மரம் நான் கொடுப்பேன். கொடுத்தா ஒரு 50,000 ரூபா கிடைக்கும். நீ எந்த பேங்கில் போட்டாலும், எந்த பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்லேருந்து எந்த பேங்க்கும் உனக்கு கொடுக்காது. அதுதான் மரத்தோடைய பண்பாடு. இது பேர் வந்து புளிச்சக்காய். கறி குழம்புல போடலாம், மீன் குழம்புல போடலாம். சைவம் ஐயருங்க சாப்பிட்னா ஊறுகாய் சாப்பிட்லாம். அதிகமாக முஸ்லீம் தான் இது விரும்புவாங்க. 1 கிலோ 400 ரூபா விற்கிறோம். ஒரு செடி 500 ரூபா. இது குறைஞ்சபட்சம் 500, 1000 ரூபா வரைக்கும் நான் கொடுக்குறோம். இது ஐநாருக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம். இதுலேருந்து 1 லட்சம் செடியை உருவாக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. இந்த மரத்தோட சிறப்புன்னா கோவக்காய் மாரி இருக்கும். சர்க்கரை வியாதிக்கு மருந்து, புற்றுநோய்க்கு மருந்து. அடுத்து கறி குழம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லாத்துக்கும் அருமையான உணவு. எங்கெங்கே முஸ்லீம் இருக்காங்களோ அங்கே வச்சிங்கன்னா இதில் 20,000 ரூபா சம்பாதிக்கலாம். இதுதான் உண்மை. இந்த மரத்தை வளர்த்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க. ஒரு மனிதன் ஒரு மரம் நட்டால் 1000 குளம் வெட்டுவோம். மனிதன் பிறந்து வளர்ந்து மறைவதற்குள் 27 மரம் நட்டால் போதும். அது உங்கள் வீட்டில் பொதுவான இடங்களில் 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகம். கிமு 2ஆம் நூற்றாண்டிலே 2 லட்சம் சாவடிச்ச ஒரு கொலைகாரன் தான் அசோக சக்கரவர்த்தி. அவன் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு குடங்களை வெட்டினான். அங்கே வாழும் பறவைகளுக்கு மருத்துவமனை கட்டினான். நடந்து போகிற மக்களுக்கு உணவு கொடுத்தான். அங்கே பழந்தரும் மரங்கள் நட்டான். அதனால தான் இன்றைக்கி அவன் அசோக சக்கரவர்த்திங்கிறான். 2 லட்சம் கொலை பண்ண கொலைகாரனுக்கு சக்கரவர்த்தி பேர் கொடுத்தது மரங்கள் நட்டதால தான். எவன் மரங்கள் நடுக்கிறானோ அவன் குடும்பம் நல்லா இருக்கும். எவன் மரம் வெட்டுறானோ அவன் குடும்பம் நல்லா இருக்காது. அதுதான் விரிச்சா ஆயுர்வேதம் சுரபால சொல்கிறார். ஒரு மரம் நட்டால் 1000 குளங்கள் விட்டு சமம். நம்ம நாட்டில் காடுடைய அளவு 21.5, தமிழ்நாட்டுடைய அளவு 17.5. ஊட்டி, கொடைக்கானல்லாம் அங்கே நிறைய இருக்குது. அந்த கணக்கு சேர்க்காதீங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தால் நல்ல மழை பெய்யும். கிராம பொருளாதாரம் உயர வேண்டுமானால்
நிறைய இலப்ப மரம் வைங்க. 1000 இலப்ப மரம் வச்சா 1 கோடி வருமானம். 5000 இலப்ப மரம் வச்சா 5 கோடி வருமானம். அடுத்து இலப்ப எண்ணெய். சர்க்கரை வியாதி உள்ளவங்க இலப்ப எண்ணெய் சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்காது. ஆகையால் ஒரு மனிதன் ஒரு மரம் நட்டால் 1000 குளங்கள் வெட்டுவ சமம். மரம் நடுங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. உங்கள் வாழ்க்கை தர உயரம்.